ஆர்க்டிக், அண்டார்டிக், கிரீன்லாண்டில் இருக்கிற அந்த பனிமலைகள்லாம் உருகுது. அந்த பனிமலைகள் உருகும் பொழுது ஏராளமான எத்தனை லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் அந்த பனிமலைகள் உருகும் பொழுது கடல் மட்டம் உயருது. அந்த கடல் மட்டம் உயரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நிலத்துக்குள்ளே வரும். இப்போது இதில் வந்து தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை தமிழ்நாடு வந்து கடல் பகுதியில் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து பாதிப்புகள் மிக அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன். யூஎன் ஆர்கனைசேஷன் டிமார்க்கேட் பண்ணுறாங்க லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன். லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன் அப்படிங்கிறது நமது இருக்குது. ஏன்னா 10 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து மீன்சி லெவல்லேருந்து 10 மீட்டர் லெவலில் இருக்கும் பொழுது நமது வந்து லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன் நிறைய பகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. குறிப்பாக சென்னையில் பார்த்திங்கன்னா 30% கிட்ட லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன் தான். 3 மீட்டர், 2 மீட்டர், அரை மீட்டர், 0 லெவல். பள்ளிக்கரணை போன்ற பகுதிகள்லாம் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது. அந்த அந்த பள்ளிக்கரணையில் இருக்கிற சதுப்பு நிலம் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது. அந்த 800 பகுதி கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பகுதிகள் இதெல்லாமே இருக்கிறதுனால இதெல்லாம் வல்லரபிள் ஜோன்.